சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வணங்கக்கூடாத தெய்வத்தை அல்லவா நீ வணங்கிவிட்டு என் முன்னால் வந்து நிற்கின்றாய். சாயப்பா சொல்வதை என்னவென்று உடனே கேட்டு இந்த தெய்வத்தை வணங்குவதை முதலில் நீ நிறுத்து. அப்பா எதையும் உனக்கு தெளிவாக சொல்லிக் கூடைய உன்னை சுற்றி ஒரு விஷயம் இது போன்று நடக்கும்போது அதை உடனே உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற நேரங்களில் முழுக்க முழுக்க நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் கடந்து சாயப்பா உனக்கு சொல்வது உன் வாழ்க்கைக்கான உண்மை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ பெறக்கூடிய நன்மைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக திசை திருப்பி போடும். இப்பொழுது இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு மிகப்பெரிய முடிவாக இது உனக்கு இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாய் அப்பா உன்னோடு நிற்பதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் உனக்கென தடுத்து எடுத்து தருவதும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, என் குழந்தையை நீ தெளிவாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக உந்தன் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியிலும் சரியானபடி நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் சேர்த்துத்தான் இந்த அப்பா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கப் போகிறது என்பதனை இன்னும் சில நாட்களில் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். அப்பா சொல்லும் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை கட்டாயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு துணை இருக்கும் உன் அப்பா உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே முன்னெடுத்து வருவேன். ஏனென்றால் ஒரு சிறிய தவறு கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துவிடும். நீ செய்கின்ற சிறு சிறு தவறுகளை கூட நான் உன் வாழ்க்கையில் இருந்து சரி செய்து உன்னை நல்வழிப்படுத்த நினைக்கின்றேன். உனக்கு கிடைக்கும் அவமானங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற தோல்விகளும் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அப்பா சொல்வது போல ஒருவேளை நீ வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை உண்மையாகவே வணங்கியிருக்கிறாய் என்றால் இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய தோல்விகள் அத்தனைக்குமே இது காரணமாக இருக்கும். அப்படியென்றால் என் குழந்தையின் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விடுவாயாக என்று சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை என்னவென்று புரியாமல் தான் நீ சென்று விடுவாய். என் அன்பு குழந்தையே, உனக்காகத்தான் உன் அப்பா உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை தானே சாயப்பா எப்பொழுதும் தன் கவனத்தில் கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது கொண்ட அன்பு எப்பொழுதும் உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிசயமான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. சில சமயங்களில் எல்லாம் எதற்காக நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது அல்லவா? நமக்குள் இந்த விஷயம் நடப்பதற்கான காரணம் என்ன? நம் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடப்பதற்கான என்ன ஒரு காரணத்தினால் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ யோசித்து கொண்டு தானே இருக்கிறாய். அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடப்பது என்னவாக இருந்தாலும், உன்னை தேடி வருவது எதுவாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக கொண்டு இந்த வாழ்க்கையில் உணர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எதையுமே தெரியாமல் உன்னிடத்தில் நான் பேசவில்லை. உன்னுடைய வாழ்க்கையா ஆதி முதல் அந்தம் வரை என்னவென்று தெரிந்து வைத்த சாயப்பா அதனை தெளிவாகத்தான் உனக்கு பேச நினைக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களும் சில காரியங்களும் உன்னை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நீ எந்தெந்த நேரங்களில் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளை கொண்டாய் என்பதும், எந்தெந்த நேரங்களில் எல்லாம் உனக்குள் தோன்றுகின்ற பல விஷயங்களை நீ மனதளவில் எடுத்துக்கொண்டாய் என்பதையும் நான் நிச்சயமாக புரிந்து கொண்டு உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருகிறேன். இந்த சாயப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்கிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. காரணமில்லாமல் தேவையில்லாமல் இனிமேல் நீ எதை பற்றியுமே யோசித்து கொண்டு வருந்தி கொண்டு இருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே தான் என்பதனை நீ உணர வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் என்னவெல்லாம் தருகிறேனோ, உனக்கென நான் எதையெல்லாம் உருவாக்குகிறேனோ அதை ஒவ்வொன்றாக என் குழந்தை நீ கவனமாக உன் வாழ்க்கையாக மீட்டெடுத்து விட வேண்டும்.
சுற்றி சுற்றி என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பிரச்சனைகள் போதும் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இருக்கிறதல்லவா? இனி எதையெல்லாம் தாண்டி நாம் என்ன செய்யப் போகிறோம்? இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பது போன்ற சில விஷயங்களுக்கு உனக்கு தீர்வுகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. உனக்கான விஷயங்களுக்கு நல்லதொரு தெளிவை தர வேண்டிய பொறுப்பு உன் அப்பா எனக்கு இருக்கின்றது. நீதானே செய்தாய் என்று சொல்லி அப்படியே என்னால் உன்னை விட்டுவிட முடியாது. நீதானே இதை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்தாய் என்று சொல்லி எதையும் என்னால் அவ்வளவு சுலபமாக விட முடியாது. உன் மீது பழி போட்டுவிட்டு நீ எடுத்துக்கொண்ட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று உனக்கு சொல்லிவிட எனக்கு வெகு நேரமாகாது. ஆனால் அப்பா ஒருபோதும் அதை செய்ய விரும்புவதில்லை. நீ தெரியாமல் செய்கின்ற விஷயங்கள் தெரிந்தே செய்தாலும் அதன் விளைவுகள் என்னவென்று புரியாமல் நீ செய்கின்ற விஷயங்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் இடத்தில் எடுத்துச் சொல்ல வரவேண்டும். அப்பா சொல்லி புரியும் என்பது என் நம்பிக்கை. ஒருவேளை சாயப்பா சொல்லியும் உனக்கு புரியவில்லை என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கை நீ வெட்ட வெளியில் தான். அதாவது நீ வெட்ட வெளியில் நீ பார்க்கின்ற உன்னுடைய பார்வையில் தான் அது செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் பிறகு நீ என் மீது பழி போட்டாலும் நான் ஒருபொழுதும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் இதை எடுத்துச் சொல்லிவிட்டேன். இந்த நேரம் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி தவிர்க்க வேண்டாம். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு நிற்க வேண்டாம். உன்னோடு நான் உன்னை தொடரும் இந்த காலம், இந்த சாயப்பா உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையும் நீ மீட்டெடுக்க வேண்டிய காலம். போதும் போதும் என்று எதையும் நினைத்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. முடியாது, கிடைக்காது என்று எதை பற்றியும் நீ சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. உனக்கு நடப்பதும் கிடைப்பதும் இனி எந்த நாளும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக உனக்கு உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஒரு விதமான துன்பத்தை கொடுத்தாலும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. வருத்தப்படாது. இதில் என்ன இருக்கின்றது? எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்துவிட்டது என்றால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். எதையும் போராடி பெற வேண்டும். இல்லையென்றால் போராடி அதனை நீ விட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய மனதிற்கும் அது ஆறுதலை கொடுக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய மனதிற்கும் அது மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையாகவே உன்னை நிச்சயமாக நான் என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுமையாகவே உனக்கு எல்லாவற்றையும் நான் உணர்த்துவேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலம், எந்த நேரம், இது எப்படி மாறும் என்பதனையெல்லாம் தாண்டி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து தெய்வம் என்பது எந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல நீ தெய்வத்தை மாற்றிக்கொள்ள முடியுமோ, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு போல உன்னுடைய முறைகளை எல்லாம் நீ மாற்றிக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. சாயப்பா உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? என் அன்பு குழந்தையே, ஒரு ஊரில் ஒரு தெய்வ வழிபாடு வழக்கத்தில் இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை இந்த தெய்வ வழிபாடானது அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எல்லாரும் நல்லபடியாக நடந்து ஊரும் செழித்து சீரும் சிறப்புமாக இருந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில், அதாவது அந்த ஊரினுடைய தலைமையான ஒரு இடம், அந்த இடத்திலிருந்து தான் தெய்வத்திற்கு பால் குடம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த பூஜைகள் ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் இப்படி வழக்கமாக நடந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து பால் குடம் எடுத்து வருகிறார்களோ அந்த இடத்திலிருந்து பால் குடம் எடுத்து வருவதில் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அது எப்படி தெரியுமா? அது யாருடைய அது யாருடைய இல்லமோ அவருக்கும் அந்த ஊரில் இருக்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு புள்ளிக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படியானால் இனி இவருடைய இல்லத்திலிருந்து பால் குடம் எடுத்து வருவதாக இருந்தால், இனி நான் ஒருபொழுதும் இதில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது மட்டுமல்லாமல், அதற்கு பதிலாக எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் குடும்பம் தலையிடாதபடி தடுத்து நிறுத்துகிறார்கள். இதே நேரம் இவர்களின் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் ஒதுக்குவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் நீதிமன்றத்தை நாடி இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்துகிறார்கள். அவர்கள் இல்லத்திலிருந்து நடத்தக்கூடாது என்பது பொதுவான ஒரு இடத்தில் வைத்து பால்குடம் எடுக்க வேண்டும் என்பதும் அங்கு பிரச்சனையாக மாறுகின்றது. அதாவது தனிப்பட்ட பிரச்சனைகளை, தனிப்பட்ட முடிவுகளை, தனிப்பட்ட ஒருவரின் வெறுப்புகளை ஒட்டுமொத்த பொதுமக்களின் மத்தியிலும் திணிக்கிறார்கள். இவர்கள் தவறு செய்தார்கள் இல்லை என்பது வேறு கதை. ஆனால் எந்த ஒரு நிலையிலும் சுயநலமான ஒரு முடிவுக்கு பொது இடங்களில் எந்த ஒரு செயலையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதை செய்ய இவர்கள் துணிந்து விட்டார்கள். அதை செய்வதற்கு இவர்கள் பல முயற்சிகளையும் செய்து 14 வருடங்கள் 15 வருடங்கள் அந்த கோவிலில் கொடை விழாவை இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள்.
இதை செய்கின்றவர்களுக்கும் சரி, இதை தடுத்து நிறுத்த முடியாமல் தவிக்கின்றவர்களுக்கும் சரி, பணம் என்ற ஒன்று இருப்பவன் என்ன சொன்னாலும் அதை எல்லோரும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது போன்ற ஒரு மனநிலையில் அந்த ஊரே நின்று கொண்டிருக்கின்றது. யாராவது ஒருவர் இதை எதிர்த்து கேட்க நினைத்தாலுமே அவர்களால் அதை எதிர்க்க கேட்க முடியவில்லை. அவர்களால் இதை என்னவென்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மொத்தமும் என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இங்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியாக இக்கதையின் மூலம் நீ தெரிந்து கொள்வது என்னவென்றால், தெய்வத்தையே பணத்தால் வாங்க முடியும் என்பது இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளலாம். பணம் நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கலாம் என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் என்பதை உன் சாயப்பா நான் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.